தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வருகை தந்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? வணக்கம். பாமகவில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது என்ற எதிர்பார்ப்பு எதிர வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் அங்கே சென்று சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்தில் சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளோடு அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்துவதற்காக தற்போது வருகை கொண்டிருக்கிறார். இன்று ஒரு 6 மாவட்டங்கள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், அதே போன்று விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி என்று கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என்று கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து கட்சி செயல்பாடுகள் குறித்தும் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் விவாதிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டு இந்த 11 மாவட்டங்களில் இருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது அன்புமணி ராமதாஸ் வருகை தந்திருக்கிறார். அவர் உள்ளே நுழைந்ததும் மிகப்பெரிய அளவில் வாழ்க என்று கோஷம் போட்டதோடு சிறப்பு கம்பள வரவேற்பையும் அன்புமணி ராமதாஸிற்கு அளித்தனர். பாமகவின் தலைவர் அன்புமணி என்று கோஷத்தை முழக்கி கட்சி நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். இந்த நிலையில் நேற்று காலை ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்திய நிலையில்தான் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டம் இன்று துவங்கி 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இதே திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து உரையாடுகிறார். இந்த கூட்டமானது நேற்று மாலை தான் திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று 11 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இது போன்ற ஒரு நாள் ஆலோசனை கூட்டத்திற்கு அன்புமணி ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசப் போகிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் ஆக இருக்கிறது. நேற்று தந்தை சுமத்திய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தருவாரா, அவர் என்ன பேசப் போகிறார் என்று கட்சி நிர்வாகிகள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதற்காக ஏராளமான செய்தியாளர்களும் இங்கே குழுவி இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்குள் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் சாட்சிகளை பதிவு செய்த பிறகு செய்தியாளர்கள் அனைவரும் வெளியே அனுப்ப இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நிர்வாகிகளோடு அவர் கட்சி செயல்பாடுகள் குறித்து அன்புமணி ராமதாஸ் உரையாட இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் என்ன பேச போறார் என்பதுதான் தற்போது ஒட்டுமொத்த அனைவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.